எந்த காலேஜ்ல இருந்து வரீங்க? நான் மதுரையில் கேஆர்ஐ காலேஜ்லேருந்து வரேன். எத்தனை மாசத்துல காலேஜ் சேர்ந்து எவ்வளவு நாளுக்குள்ள இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றீங்க? காலேஜ் சேர்ந்து நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே கவர் ஆயிடுச்சா? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சு காலேஜில். எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்கிறதுனா, இப்போ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் வந்ததில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஏடிசி ட்ரைனிங் எப்படிலாம் டிபார்ச்சர் ஆகுது, அரைவல் ஆகுது, இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. நீங்க வந்தப்ப எத்தனை ஃப்ளைட் பார்த்தீங்க டிபார்ச்சர் ஆகுது? இங்கேருந்து ஒரு நியர்லி ஒரு 4 to 5 ஃப்ளைட்ஸ் பார்த்தோம். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பேர் வந்து துர்கா தேவி. நான் கேஆர்ஐ காலேஜில் பிஎஸ்சி ஏவியேஷன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி எங்களை ஏடிசி ட்ரைனிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. கிளாஸில் நாங்கள் நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இங்கே வந்து நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலாகவும் என்னென்ன ஏர்போர்ட்டில் நடக்குது அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. I'm Dasan from Kodalur, Theni district. Now I'm studying BSc Aviation in King Rashid College of Aeronautics, Kalandri. இன்னைக்கு வந்துட்டு ஏடிசி ட்ரைனிங் கூட்டு வந்திருந்தாங்க. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. 2 டிபார்ச்சர், ஒரு அரைவல் பார்த்தோம். என் பேர் சுஜந்தன். நான் வந்து தேவகோட்டை, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தேவகோட்டையிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய காலேஜ் வந்து கேஆர்ஐ காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ். இப்போ நான் அதில் வந்து நான் பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ட்ரைனிங்க்கு இப்போ வந்திருக்கோம். நாங்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், என்ன சொல்கிறது, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுக்கு வந்து, ஏன்னா இன்ன வரைக்கும் நான் ஏர்போர்ட் வந்ததே கிடையாது. சார் ஜாஃபர் சார் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சேர்மேன் சாருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்ததுனால எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ தட் தேங்க் ஃபார் ஜாஃபர் சார். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இந்த காலேஜில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நல்லா டெவலப் பண்ணி ஏவியேஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட்டு இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க் ஃபார் ஜாஃபர் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணி ஏர்க்ராஃப்ட் பார்க்கும்போது நல்லா பூஸ்ட் பம்ப்ஸ் ஆச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடந்துருச்சா? அதை விட நடந்துச்சு. இன்னைக்கு ஏடிசி வந்தோம்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதோட ஃபீல் எப்படி பண்ணுறீங்க? ஃபீட்பேக் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் லேண்டிங் அப்புறம் டேக் ஆஃப்ல ரொம்ப பக்கத்தில் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. எங்கேருந்து வரீங்க? நான் வந்து நத்தத்தில் இருந்து வரேன். நத்தம் ஈசியில் வந்து நாங்கள் ஃப்ளைட் வந்து டிபார்ச்சர் ஆனது அரிவல் ஆனதையும் பார்த்தோம். ஒரு ஃப்ளைட் வந்து அரிவல் ஆச்சு, ஒரு 3 ஃப்ளைட் வரைக்கும் டிபார்ச்சர் ஆச்சு. அந்த ஏடிசியில் வந்து ஒரு ஸ்லிப்மான்னு எழுதி கொடுத்தாங்க சார்ட்டில், அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து நல்லா இருந்துச்சு.